இந்த திண்டுக்கல்ல சில்லிங் விற்கிறவங்களுக்குலாம் ஒன்று சொல்லிக்கிறேன். சரி, எனக்கு நான் வரும்போது சில இடத்துல சொன்னாங்க. அது என்ன ஊரு சொன்னீங்க? நிலக்கோட்டையில அந்த ஜல்லிப்பட்டி போன்ற பகுதிகள் எல்லாம் அதுதான் அதெல்லாம் வந்து என்கிட்ட சொன்னாங்க. நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தடவை பிடிச்சா அதுக்கப்புறம் விட்டுருவாங்க, நம்ம பெயில்ல உடனே வந்துடலாம், திருப்பி பண்ணலாம்னு நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டில் எங்க வாங்குறீங்கிறத அதை ஸ்கேன் பண்ணி அந்த அந்த லொக்கேஷன் எந்த கடையில இருந்து போயிருக்கு, எந்த டிப்போல இருந்து போயிருக்குன்னு அடுத்த கட்டத்தை எடுக்க போறோம். ஸோ அப்படி எடுக்கும்போது அது உங்களுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஒட்டுமொத்த உங்களுக்கு கொடுத்தாங்க பாருங்க, அவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை நடக்கும். அதனால மேக்ஸிமம் சில்லிங் கம்மியாகும். அது பண்ணக்கூடாதுன்னு தாழ்மையா கேட்டுக்கிறேன், கடுமையாகவும் கேட்டுக்கிறேன். சிறுமலையில இருந்து வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க இத்தனைக்கு என்ன கேட்டீங்கன்னா, எஸ்பி கூட வந்து ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க புறக்காவலன் ஓப்பன் பண்ணாரு. புறக்காவலன் பக்கத்திலே வந்து சில்லிங் வித்துட்டு இருக்காங்க. தப்பு அதுதானா? இல்ல, அது வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி நான் வரும்போது இப்ப திண்டுக்கலுக்கு இறங்கும் போதே வந்து சொன்னாங்க. எம்எல்ஏ கூட சில ஒரு ஊர்களை பெயர் சொல்லி சொன்னாரு. அதான் சொன்னாரு. நான் வந்து எஸ்பிட்ட இப்ப அதை சொல்லியிருக்கேன். அந்த பகுதிக்கு உடனடியா நீங்க ஆய்வு பண்ணணும். எஸ்ஆர்எம்டியும் சொல்லியிருக்கேன், டிஎம்டியும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் வந்து நம்ம இப்ப நான் தங்கியிருந்த ரூம்லயே வச்சு ஃபர்ஸ்ட் அந்த டிஸ்கஷன் முடிச்சுட்டு தான் இங்க வந்தேன். இந்த என்னோட சார்ந்த துறையில தப்பு நடக்கக்கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கு. அரசு விற்கக்கூடிய மதுபானங்களுக்கு தர ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு கூடம் கூட தமிழகத்துல கிடையாது. அரசு மதுபானங்களுக்கு உண்டான கடைகள் ஒரு கடை கூடயும் கிடையாது. அரசு மதுபானத்துக்கான சொந்தமா எல்லாமே பிரைவேட்ல தான் இருக்குது. பிரைவேட்ல வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. சுரேஷ் சொந்த கடை தான் இல்ல ஏன்னா மாநில செயலர் குற்றச்சாட்டு இந்த மாதிரி பிரைவேட் சொந்தமா கடை கட்டணுமா? கடைகள் எதுவுமே கிடையாது. இல்ல அது வந்து இருக்கு. வந்து நீங்க அப்படி வந்து இப்போ 42% நினைக்கிறேன். ஐ திங்க் அவ்வளவுதான் ஆல்கஹால் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அது 42% இருக்காங்கிற செக் பண்றதுக்கு லேப் எல்லாம் இருக்கு. உணவகங்களுக்குரிய மதுக்கடைகள் வந்து தமிழக அரசு வந்து முயற்சிட்டு வராங்க. 734வது தடவை இதுக்கு பதில் சொல்ல போறேன் கேளுங்க. அந்த ரெஸ்டோ பாருங்கிறது ஒரு டிஸ்கஷன்ல இருந்தது. நீங்க அப்படி நினைக்காதீங்க. அப்புறம் திடீர்னு தனியார் மையம்ங்கிறதும் டிஸ்கஷன்ல இருந்தது. அப்போ தனியார் மையத்தை விவாதிக்கிறீங்களான்னா ஆமா, நாங்க இந்த துறையை சரி பண்றதுக்கான முயற்சிகளை இறங்கி இருக்கோம். ஆனா மக்கள் வேண்டான்னு சொல்ற விஷயம் எந்த விஷயத்தையும் இந்த அரசு செய்யாது. இந்த துறையை மாண்புமிகு முதலமைச்சர் என்கிட்ட சொல்லும் போது சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, இந்த துறையில நிறைய லீக்கேஜ் இருக்கு. இது வந்து கொஞ்சம் நெஞ்ச பணம் இல்லை. இந்த பணம் அரசு பணத்திலிருந்தும் நிறைய எடுத்துட்டாங்க. கன்சியூமர்ட்ட இருந்து 10 ரூபா 5 ரூபாங்கிற பேர்ல நிறைய பணம் போயிருச்சு. அதனால இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வேலைகள் செய்யும் போது இந்த மாதிரி விவாதங்கள், கலந்துரையாடல்கள்லாம் நிச்சயம் வரதான் செய்யும். ஒருமையில நீங்க பேசுறீங்க லேபர் அப்படின்னு குற்றச்சாட்டு. நான் எப்ப பேசுனேன்? அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் என் ஊழியர்களுக்கும் அந்த பேசின அந்த வீடியோ பாத்தீங்கன்னா அதுல ஒரு 6வது நிமிஷம் அவரும் பேசியிருப்பாரு. இவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு பேசியிருப்பாரு. இது வந்து ஒரு உரிமையில தான் சொந்த அண்ணன் தம்பிகள் எப்படி பேசுவோம், அண்ணனா இருந்தாலும் பேச அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகள் கலந்துரை. பட் ஆனா அது மனது புண்பட்டு இருந்தா அது வருத்தம் தான். பட் ஆனா அது இன்டென்ஷன் கிடையாது. நீங்க எல்லாத்தையுமே அரசியலாவே பாக்குறாங்க, எல்லாத்துலயுமே அரசியல் பாக்குறாங்க. இந்த உண்மையை சொன்னா மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரோட வழியில இந்த துறையில ஒரு ரூபா யாரையுமே திருட விட மாட்டோம். இன்னும் நீங்க 1000 போராட்டம் அந்த ஊழியர்களோட பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஊழியர்களோட அந்த முகமூடியை போட்டு ஏமாத்தி நீங்க என்ன பண்ணாலும் உங்களை 1 ரூபா திருட விடவே மாட்டோம். அதுல உறுதியா இருக்கும். இதுதான் சொன்னேனே, நாங்க வந்தோம் அவங்க வந்து இதை வந்து 23 வருஷமா இந்த அந்த சொன்னீங்கல்ல 23 வருஷமா போராடி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. போராடி நீங்க 10 ரூபா வாங்குறது தான் நீங்க போராடி அவங்களுக்கு வெற்றியா கொடுத்துருக்கீங்க. அது சரியா? என்ன கேக்குறேன்னா அது சரியா? இவங்க போராடி 10 ரூபா வாங்குறதுக்கு இவங்களுக்கு உரிமை, 10 ரூபா வாங்குற உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் போராட்டமா? அதுதான் தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நல்லதா? நீங்க என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 23 வருஷத்துல காலமுறை ஊதியம் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது நிரந்தர பணியை வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்ப ஏன் பண்ணல? அப்போ நீங்க உங்க நோக்கம் அது கிடையாது. உங்க நோக்கம் என்னன்னா, திருப்பி அந்த 10 ரூபாய் எப்படியாவது அரசே மறைமுகமா நான் சொல்லணும், நீங்க வாங்கிக்கோங்க பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லணும். நான் சொல்லவே மாட்டேன். இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்யத்தான் போறோம். அப்புறம் அந்த சம்பள உயர்வுக்கு வரும் பாருங்க, அந்த சம்பள உயர்வு
இப்ப இருக்க நிதி நிலைமை பரவாயில்ல இருந்தாலும் இந்த ஊழியர்கள் அவங்க சொன்னாங்க 14,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க, அது பத்தாதுன்னு சொல்லிதான் முதல் கட்டமா 3,500 ரூபாயில இருந்து 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்தோம். இது முதல் கட்டம் தான். நீங்க இதுதான் முடிவுன்னு எப்படி நினைச்சுக்குவீங்க? இது முதல் கட்டம். படிப்படியா நீங்க சொல்றாங்களா, படிப்படியா இது எல்லாத்தையும் செயல்படுத்தப்படும்.